ஹலோ, நான் மன்மதன் பேசுறேன். வீரா இருக்காரு சார்? மன்மதன் உங்ககிட்ட பேசணுமா? இல்லன்னு சொல்லு. இல்ல சார். எடுக்காத, மறுபடியும் அவனே தான் பண்ணுவான். என்ன சார், மன்மதராசா இத்தனை வாட்டி போன் பண்ணி கூட இல்லன்னு சொல்றீங்க? அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கோதண்டம். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒரே ரூம்ல தங்கணும், ஒரே மெஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரே பொண்ணை ரெண்டு பேரும் காதலிச்சோம். அந்த மன்மதராசா ஒரு ஃப்ராட்ன்றது காலேஜுக்கே தெரியும், அந்த பொண்ணை தவிர. அவன் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஃபினிஷ். அவர் இல்ல சார், அவரே தான் சார். என்ன இது, எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் இல்லன்னே சொல்றான். சுசீலா, கூப்பிட்டீங்களா? இப்படி வாடிச்சலோ. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அந்த வீரராகவ இருக்கான்ல அவங்கிட்ட பேசு. நம்ம கேஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க. மன்மதராஜா வீட்ல இருந்து பேசுறேன். ஒரு நிமிஷம். மன்மத வீட்ல இருந்து போன் சார். இல்லன்னு சொல்லுயா. அவர் இல்ல மேடம். சொல்லுங்க. சுசீலான்னு சொல்றாங்க. சுசீலாவா? ஒரு நிமிஷம். ஹலோ, சுசீலாவா? வீரா, எப்படி இருக்க சுசி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒரு போன் கூட பண்ண மாட்ற. நான் அடிக்கடி போன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பண்ணாம விட்டுட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்க தங்கி இருக்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்து வீடுதான். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயா? நல்லா தெரியுமே, வார வாரம் அங்கதானே வரேன். அப்புறம் லைனுக்கு வந்தாரா? அவர் கூட தாங்க பேசிட்டு இருக்கேன். நம்ம கேஸ பத்தி கேட்டியா? ஐயோ, அத பத்தி இன்னும் கேக்கலையேங்க. எப்படி இருக்க வீரா? நான் போன் பண்ணா லைனுக்கே வர மாட்டேங்கிறேன். லேடிஸ் போன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மன்மதா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரைட் விடு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? நடந்துகிட்டு இருக்கே. யார் இன்சார்ஜ்? டிஎஸ்பி யுகேந்திரன். சரி, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட. வீரபாகு பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்ட? யுகேந்திரன் சார் கிட்டயா? சரி, நோட் பண்ணிக்க. உன் தலையெழுத்து. சுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன், பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? வா சுசி, உட்கார். உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீ மறக்கல. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக் வச்சுட்டு திரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல? ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. 1 minute. உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 rupees. என்ன பத்தி தெரிஞ்சும் இதை கொடுக்கறியா? இது 10ல நான் சொல்லு, இன்னும் கொடுக்குறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு இருப்ப. நீ இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான 4 கார் இருக்கு, 2 சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு இது ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி, இதோ வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பாய் வீரா. பாய் சுசி. பாய். பயப்படாத, நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. She is very hot. அப்பா செத்தாண்டா மன்மதன். லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். என்ன இவ்ளோ டல்லா இருக்கீங்க? வணக்கம். வணக்கங்க. ஹாய் மீனா, எப்படி இருக்க? நீ தள்ளு. இந்தா, அன்னைக்கு வந்தப்ப நான் எல்லாத்தையும் தின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உனக்கு தான்.
அங்கிள். என்னடா? நீங்க நல்லவர்னு எங்க மம்மி சொன்னாங்க. அச்சச்சோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மீனாக்கு ஒன்னும் ஆகாது. பணம் கொண்டு வந்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா அவ நல்லபடியா குணமாயிடுவா. ஓகே, வா போய் பணம் கட்டிட்டு வந்துடலாம். இப்ப வந்துரும். இது வந்துரும். பாய். பாய் அக்கா. குட் மார்னிங் சார். ஓ ஹலோ டாக்டர். என்ன எவ்வளவு தூரம்? ஒரு சின்ன வேலை. நம்ம நாடு குட்டிச்சோறானது காரணமே நீதாயா? நானா? நீ பண்ண வேலை. என்ன கேட்டா இந்த காலத்து காலேஜ் பசங்க எல்லாரையுமே அவங்கள வரிசையா நிக்க வச்சு கட்டிங் பண்ணிடணும். எஸ் மிஸ்டர் சார், வேற ஏதாவது வேலை இருந்தா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அப்படியே பண்றேன் சார். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கயா, என் பசங்க எல்லாருக்குமே ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? மொத்தம் 8 பசங்க. அப்புறம் நீங்க எதுக்கு சார் ஆபரேஷன் பண்ணிக்காம இருந்தீங்க? சின்ன வயசா இருக்கும்போது யாரும் என்கிட்ட சொல்லல. இப்ப அதுக்கு அவசியமும் இல்ல. நீ கிளம்பி, எனக்கு வேலை இருக்கு. சரிங்க சார், வரேன் சார். நெக்ஸ்ட் வாடி. பம்மல் சம்பந்தம். ஒரு நிமிஷங்க, ரொம்ப அர்ஜென்ட். வாங்க வாங்க உட்காருங்க. எத்தனை மாசம்? 11 சார். 11? நான் இப்ப சொன்னது டோக்கன் நம்பர் சார். நான் கேட்டது இந்த அம்மாவுக்கு எத்தனை மாசம்னு. அது எனக்கு தெரியல சார். குட், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. எனிவே, குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஆக்சுவலி நான் எதுவுமே செய்யல சார். நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரா என்ன யூஸ் பண்றீங்க? ஃபேர் அண்ட் லவ்லி. ஃபேர் அண்ட் லவ்லியா? அது எதுக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னையா இருக்கு? பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என்ன செய்யறீங்க? காண்டமா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காண்டமா? ஐ நோ. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். ரீசெண்டா யாராவது பெரிய அமௌண்ட் கட்டியிருக்காங்களா? ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு 3 lakhs கட்டினாங்க. யார் கட்டினாங்க தெரியாது சார், நான் டியூட்டில இருக்கேன். ஓ, அந்த பேஷண்ட் யாருன்னு காட்டுங்க. சரிங்க சார். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு பேமெண்ட் கட்ட வந்திருக்கோம். இன்னும் 6 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்போ எவ்வளவு கட்ட போறீங்க? மொத்தமா பே பண்ணிடுறோம். ஆபரேஷன் எப்ப பண்ண போறீங்க? பணம் கட்டியாச்சுல, உடனே பண்ணிடுவாங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ரிசிப்ட் கொஞ்சம் ரூம்லயே கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே. தேங்க் யூ. வா. அவங்க யாருன்னு நிஜமாவே எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படின்னா அவர்தான். ஹலோ சார், மார்க்கெட்ல மர்டர் நடந்துருச்சு சார். ஒரே கலவரமா இருக்கு சார். சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். மார்க்கெட்ல மர்டர் நடந்துச்சா சார்? அப்படியா? நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே சார். டிரைவரை ஜீப்பை ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய், ஊரை ஏமாத்திட்டு இருக்க அந்த வீரபாகு வெளியே நிம்மதியா இருக்கும்போது நல்ல காரியம் பண்ண நீங்க 2 பேரும் உள்ள இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. போயிருங்க.
யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிருங்க. கோ. 1 minute. உங்க போன். சாரி, இதுல ஒரு கால் பண்ணிக்கிட்டேன். சார் தேங்க்ஸ். என் மனசு மாறுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுங்க. கொஞ்சம் வேகமா போ. அவர் பார்க்கறதுக்கு ரஃபா இருந்தாலும் ரொம்ப நல்லவர் இல்ல? ஆமா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ? ரைட் ரைட். நேரா ஓட்டுறீங்க, கார் தானே ஓட்டுறீங்க, வேகமா வாங்க. என்ன வெயில. தேங்க்ஸ் வீரா. என்னாச்சு? அவங்க ஞாபகம் வந்துருச்சு சார். யாரு? ரோமியோ ஜூலியட். சார், நாம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். ஆனா ஒண்ணும் தெரியாதவங்க அவங்க படி ஆயிட்டாங்க. அதை நினைக்கும் போது தான் சார் கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாத வீரா. யோ, அங்க என்னையா நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க.